அன்பிற்கினியவர்களே வணக்கம். டிஎன்பிசியினுடைய குரூப் 2 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஜூலை 19. எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ். ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேஜரான டவுட்ஸ் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குறிப்பாக ஏஜ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது, ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா, சரிங்களா? இது போக இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணி ஆகணும், எப்பாடுபட்டாவது பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்போம் இல்லையா? இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதி அதில் போய் மார்க்ஸ் குறைஞ்சு வந்திருக்கிறோம். இல்லை சார், நான் வேலைக்கு போய்கிட்டே இருக்கேன், குரூப் 4 மிஸ் பண்ணிட்டேன், அதில் எனக்கு பார்டரில் கூட வரவே இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குது, ஆனால் இந்த குரூப் 2 எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பதிவு. சரி, இந்த பதிவினுடைய தொடக்கமாக ஒரு சிலர் ஏஜ் பற்றி பயந்துக்கிட்டு இருந்தீங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கம்யூனிட்டி தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது பெரும்பாலான போஸ்ட்டுக்கு கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம பிசிஓ, பிசிஎம்ஓ, எம்பிசிஓ, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எதில் வந்திருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. டிசிடிஓ, டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆஃபீஸர், அதுக்கு மட்டும் 37 செட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? எஸ். லா முடிச்சிருந்தா 39 வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாரஸ்டருக்கு 37. இது போக குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எதுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி குரூப் 2A சர்வீசஸில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஜென்ரல் கம்யூனிட்டி தவிர மீது இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க. ஏஜ் பொறுத்தவரை நமக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிடுச்சா? ரைட். லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும். முதல் லாங்குவேஜ் எதுக்கு தேவைன்றதை பார்த்துக்கோமா. ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரியில் நமக்கு லாங்குவேஜ் ஒன்று தமிழ் இல்லைனா இங்கிலீஷ், இது ரெண்டில் எது வேண்டுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். 100 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 100 கேள்விகள் நமக்கு குவாலிஃபையிங் தான், சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸே குவாலிஃபையிங் தான். அப்போ ப்ரிலிம்ஸில் நம்ம 200க்கு 200 எடுத்தாலும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. தம்பி நீ பாஸு, போய் மெயின்ஸ் எழுது, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல லாங்குவேஜ் பாதிக்கு பாதி கேட்கறதுனால இங்கே ஸ்கோரிங் அப்படின்றது முக்கியம். அடுத்ததா மெயின்ஸில் குரூப் 2A சர்வீசஸில், சரிங்களா? ஆமாம், இந்த குரூப் 2A சர்வீசஸில் நமக்கு மெயின்ஸ்லேயும் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்குது. இந்த மெயின்ஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் 60 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார். இந்த 60 கொஸ்டின்ஸும் எங்கே இருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். என்ன? பார்ட் ஏ கிராமர். ஒருவேளை தமிழ் எடுக்கிறவங்களுக்கு இது எங்கே இருந்து கேட்குறாங்கன்னா இலக்கணத்திலிருந்து மட்டும் கேட்கிறார்கள், சரிங்களா? இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு பார்ட் ஏ இங்கிலீஷ் கிராமர்லேருந்து மட்டும் கேட்குறாங்க. சரி சார், இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப 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 கடுமையான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி சார் நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது? எஸ், ஃபஸ்ட்டு டைம் இப்போ குரூப் 4 எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு லாங்குவேஜுக்கான ப்ரிஃபரன்ஸே கிடையாது. எல்லாமே தமிழில் தான் எழுதணும் இல்லைங்களா? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி, ஆனால் இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கிலீஷ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, தமிழ்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம யோசிக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. பொதுவாகவே நான் உங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்திருந்தீர்கள் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் அன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கோ வித் ஜென்ரல் இங்கிலீஷ், சரிங்களா? எஸ் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் குரூப் 4க்கு நான் தமிழ் படிச்சிருக்கேன் சார். குரூப் 4க்கு தமிழ் படிச்சிருக்கேன். சரிப்பா, குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, இந்த குரூப் 4ல் தமிழில் உங்கள் மதிப்பெண்கள் எவ்வளவு, சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு குரூப் 4க்கு தமிழ் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது. குரூப் 4க்கு தமிழில் நீங்கள் 100 கேள்விகளில் எத்தனை கேள்விகள் ஆன்சர் பண்ணீங்க? ஒருவேளை சார் நான் 90 கேள்விக்கு மேலே எடுத்திருக்கேன், சரிங்களா? குரூப் 4 தமிழில் நான் 100 கேள்வியில் 90 கேள்விக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் சார், என்ன பண்ணுறது? நீங்கள் தமிழே எடுத்துருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சார் நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன், நான் அதில் தமிழ் படித்தேன், ஆனால் என்னால் தமிழில் 80 மதிப்பெண்கள் தான் வாங்க முடிஞ்சுச்சு, அதுக்கு மேலே வாங்க முடியலை. எஸ். ஸோ அப்படி இருந்தோன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, சரியா? ரைட். சரி சார், சார் நானும் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுக்கலான்னு யோசித்தேன், ஆனால் குரூப் 4 நான் படித்து எனக்கு 85 மார்க் வந்திருக்கு சார். அதாவது 100 கேள்விகளை 85 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப எல்லாமே புதுசாக படிக்கணுமே,
நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுப்பா அப்படின்னு, புதுசாக படிக்கணுமே என்ன பண்ணுறது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுங்களா. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெடிக்கேட்டடாக உட்காந்து படித்தோன்னா 15 டேஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் படித்து முடிச்சிடலாம். வெறும் 15 நாட்களில் நம்மளால் ஜென்ரல் இங்கிலீஷ் கவர் பண்ணிட முடியும். இது எக்ஸாமுக்கு தேவை, அதை மட்டும் படித்தேன். சரிங்களா? சரி சார், இப்போ நான் தமிழ் படிக்க போகிறேன், ஜென்ரல் தமிழ் என்ன பண்ணலாம்? அதுக்கு 30 டேஸ் ஆகும், அவ்வளவுதான். ஆனால் ஸ்கோரிங் பொறுத்த வரைக்கும் அப்படியே இங்கே வாங்க. இந்த மெயின்ஸில் நமக்கு முக்கியம் என்னென்னா மார்க்ஸ். இந்த மெயின்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வச்சு தான் நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த மார்க்ஸில் 60 கேள்விகள் லாங்குவேஜ்லேருந்து வருதா? அதுவும் குறிப்பாக கிராமர் மட்டும்தான் வருது. அப்போது தமிழில் இலக்கணம் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் சார் அப்போ இங்கிலீஷில் முடியாதா? கண்டிப்பாக முடியும். இங்கிலீஷ்லேயும் முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கிலீஷ்க்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ அதனால் கன்ஃபியூசிங்கே வேணாம். ஒவ்வொரு பக்கமும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் யார் எடுக்கலாம்? இங்கிலீஷ் மீடியம் படித்தவனா ஜென்ரல் இங்கிலீஷ் எடு. இதில் ஒரு சிலர் இருப்பீங்க சார், ஐயா நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன். நிறைய பேர் இருப்பீங்க. எப்படிங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்போம், எனக்கு தமிழ் நீங்கள் என்ன சொன்னீங்க 30 நாள் ஆகும் அப்படின்னு, நான் 15 நாள் முடிச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்தில் படித்த நிறையா நபர்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுப்பீங்க. எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஆனால் மெயின்ஸில் கிராமர் தான் முழுக்க கேட்பாங்க. அப்போ இந்த கிராமர் பாட்டுக்கு நாம் கொஞ்சம் மெனக்கெட வேண்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது லாங்குவேஜ் பொறுத்தவரை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். லாங்குவேஜுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் எடுத்துக்கப்பா. ஐயா இங்கிலீஷ் மீடியம் 90க்கு மேலே இருந்ததுன்னா தமிழுக்கே போயிருங்க. இல்லை சார் மார்க் குறையுதுன்னா தைரியமாக இங்கிலீஷ் எடுங்க, சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடலாம். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? எஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இந்த விர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராம்னா என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுத்துருவோம். டெய்லி டார்கெட், அந்த டார்கெட்டை முடிக்கிறோம், டெய்லி டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போது டெய்லி உங்களுக்கு டார்கெட் கொடுத்து டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் நீங்கள் முடிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு வீக்லி ரிவிஷன் டெஸ்ட். வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரம் ஃபுல்லாக என்ன படித்தோமோ அது ரெஸ்ட். சரிங்களா? ரைட்டுங்க. இது போக இண்டிவிஜுவல் மென்டரிங்கும் 1-on-1 LFM செஷன்ஸும் கொடுக்குறோம். அது என்னையா 1-on-1 LFM செஷன்ஸ்? சார் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் செஷன்ஸ். சரிங்களா? ரைட். இந்த விஷயம் நம்ம தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது யாருக்கு சார் இது பொருந்தும் அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா, இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதி அதில் ஸ்கோரிங்கே எனக்கு வரல சார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனால் குரூப் 4 கீயை பார்த்தா எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்கோரிங்கே வரல. ஆனால் இந்த குரூப் 2 நான் விட்டுறக்கூடாதுன்னு இருப்பீங்க இல்லையா, எஸ் உங்களுக்காக தான். ஸோ இந்த பேட்ச் நமக்கு 26th ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி தான் ஓரியன்டேஷன். 27, 28, 29, 30 இந்த 4 நாட்களில் இந்த குரூப் 4 ஆல்ரெடி படித்து எழுதியிருப்பீங்க இல்லையா, எஸ் LFM செஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே 1-on-1 தனித்தனியாக. சரிங்களா? உங்களுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத உங்களால் அனலைஸ் பண்ண முடியல, என்னென்ன சப்ஜெக்ட் இன்னும் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரில, எஸ் உங்கள் எல்லாத்துக்குமே எந்த சப்ஜெக்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்கோர் பண்ணணும், எங்கே தட்டுனா எங்கே விழுகும் அப்படின்ற விஷயத்தை தான் ஃபுல்லாகவே நம்ம முதல் 4 நாட்களில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே LFM செஷன்ஸ் தனித்தனியாக. இந்த பேட்சுக்கு வெறும் 30 நபர்கள் மட்டும்தான், ஏன்னா 1-on-1 கொடுக்கறதுனால. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி டார்கெட்ஸ் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? எஸ் ஓகேங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோஸாக வந்துடும், ஃபுல்லாகவே வீடியோஸாக வந்துடும். சரிங்களா? ரைட்டுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 5 நாள் ஃபுல்லாக நமக்கு டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். 6வது நாள் அதாவது சனிக்கிழமை வீக்லி டிசி டே அப்படின்றோம் இல்லையா. என்ன சார் டிசி டே? டார்கெட் கம்ப்ளீஷன் டே. அப்போ இந்த 5 நாளில், ஏன்னா 5 நாளுமே நம்ம சூப்பராக படிச்சிருப்போம்னு சொல்ல முடியாது, என்னைக்காவது நம்ம வந்து படிக்காமல் மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த படிக்காமல் மிஸ் பண்ணதை அந்த சாட்டர்டே முடிச்சிடணும். இல்லை சார் நான் 5 நாளும் சூப்பராக படிச்சுட்டேன், என்ன பண்ணுறது? இந்த சாட்டர்டே டவுட் கிளியரிங் டே. சரிங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் தான் இருந்ததுன்னா அந்த சாட்டர்டே லைவ் செஷனில் உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் வீக்லி டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட்டும் ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி தான், 200 கொஷின்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? ரைட். ஸோ இப்படி தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கிறோம். இந்த விர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராம் அப்படின்றதுல இப்படி தான் இருக்க போகுது. நமக்கு காலையில் 5:15 உங்களுக்கு வேக்கப் கால் வந்துடும், அட்டண்டன்ஸ் எடுப்போம், யார் யாரெல்லாம் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 30 நபர்கள் தானே,
ஈஸி அட்டண்டன்ஸ் பார்த்துடலாம். 5:30லேருந்து 8 o'clock வரைக்கும் நமக்கு ஸ்டடி ஹவர். என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் படித்தாலே போதுமானது, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் 8 to 9:15 பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட்குள்ளே தான் நமக்கு பாத்திங் மற்ற எல்லா விஷயம் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம மக்கள் யோசிப்போம், ஐயா பாத் பண்ணுறது நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு. அந்த பர்சனல் திங்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாதுல்ல. அதனால ஒரு 1.25 மணி நேரம் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னே கொடுத்தாச்சு. ஸோ இதிலே நீங்கள் குளிச்சுட்டு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. 9:15 to 10:15 இந்த 1 hour என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் டே போன நாள் அதுக்கு முந்தின நாள் என்னென்ன கிளாஸில் பார்த்தோமோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 10:30 to 1 இதுதான் கிளாஸ். இந்த 10:30 to 1 கிளாஸில் உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 to 3 லஞ்ச் பிரேக். சரிங்களா? ரைட். லஞ்ச் பிரேக் அப்புறம் 3 to 5 இது ஸ்டடி ஹவர். இந்த 3 to 5 ஸ்டடி ஹவரில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஸாக டெலிஃபோனிக் கால்ஸ் வரும். அதாவது நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஏன்னா லாங்குவேஜ் மேக்ஸ்க்கான டைம் இல்லையா, லாங்குவேஜில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை மேக்ஸில் டவுட்ஸ் இருக்கா, அப்படி இல்லை காலையில் பார்த்த கிளாஸஸ் காலையில் படிச்சிருந்தீங்க இல்லையா 5:30க்கு எந்திரிச்சு, அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் கேட்போம். அதாவது இது எதுக்கு அப்படின்னா இந்த குரூப் 2லேயே நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்கள ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிக்க வைக்கிற மாதிரி. நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, ஹெல்த்தியான ஃபுட் வீட்டிலே எடுத்துக்க போகிறீங்க, ஒரு ரூமை மட்டும் ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரியே. சரிங்களா? ஃபோன்லேயே என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்க அப்படின்னு கேட்டு அதில் கொஸ்டின்லாம் கேட்போம். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வீட்டில் படிக்கணும்னு நினைப்போம், ஆனால் படிக்க முடியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டெய்லி நம்ம டார்கெட் கொடுத்துட்றோம். அப்போ ஒன்று நீங்கள் படிக்க முடியலனாலும் ஆத்தாடி வாத்தியார் ஃபோனை போட்டு கேட்பாரா, இவருக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லைங்களா? எஸ். ஸோ திரும்ப 5 மணிக்கு 5 to 5:30 டீ பிரேக்கு, 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்னென்னா டெய்லி டார்கெட் ரிவிஷன். அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்கல்ல, காலையில் நம்ம ஆரம்பிச்சது 5:30 மணிக்கு ஆரம்பிச்சது, கிளாஸில் கவனித்ததை வச்சு திரும்ப 3 to 5 படித்தது, இது எல்லாத்தையுமே மொத்தமாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அந்த நாள் ஃபுல்லாக என்ன படித்தோமோ அது 7 மணிக்கு லைவில் டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அன்னைக்கு ஃபுல்லாக படித்தது நம்ம டெய்லி லைவ் டெஸ்ட்டாக இருக்க போகுது. சரி சார், முடிஞ்சு லைவ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சார், நைட்டு 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் டவுட் கிளியரிங் செஷன்ஸ். இந்த டவுட் கிளியரிங் செஷன் எதுக்கு சார், ஒருவேளை லைவ் டெஸ்ட்டில் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம ஸ்கோர் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலோ, உங்கள் ஸ்கோர் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு தானே அர்த்தம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறோம் இல்லையா, விர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராம். அப்போ ஏன் ஸ்கோர் குறைஞ்சிச்சு, ஏன் படிக்கலைன்ற ரீசன் கேட்போம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலுமே சார் வீட்டில் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன் இருந்ததுன்னா அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம விர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராமுக்கானது. இது உங்களுக்கான ஷெடியூலை நான் அப்படியே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம விர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராமில் ஃபுல்லாகவே நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடியே கிளாஸஸ்லேருந்து டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். சரிங்களா? எஸ். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மொத்தமாகவே முடிஞ்சிருச்சு நமக்கு ஆகஸ்டோடையே. சொல்லப்போனால் ஆகஸ்ட் கூட இல்லைங்க, ஜிஎஸ் ஃபுல் ரிவிஷன்லாம் இங்கே வந்துருச்சு இல்லையா. ஓகே, 18 ஆகஸ்ட் 18ஆம் தேதியோட மொத்தமாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்க போகுது. இந்த வீக் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு தான். ஜிஎஸ் அதுக்குள்ளே நம்ம ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த குரூப் 4ல் ஒரு சில ஸ்கோர் பண்ணாமல் இருந்திருப்போம் இல்லையா, உங்களுக்காகவே தான் இந்த செஷன். குரூப் 4ல் ஸ்கோர் பண்ணாதவங்க எல்லாத்தையும் கோட்டையை அழிச்சிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0, ரீஸ்டார்ட். குரூப் 4ல் மிஸ் பண்ணிட்டோம்ல, குரூப் 2 மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த வருஷத்துலேயே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. சரி சார், ஐயா நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு இது செட் ஆகுமா? தாராளமாக செட் ஆகும். எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த காலையில் ஸ்டடி ஹவர் நீங்கள் படிச்சிட போகிறீங்க, பகல் ஃபுல்லாக தான் நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவோமா? அப்போ இன்றைக்கி இதுதான்ப்பா டெஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம்ல, உங்களுக்கு தான் ஷெடியூலே அழகாக இருக்கே இல்லையா, இந்த ஷெடியூலில் இதுதான் டார்கெட். அப்போ அந்த டார்கெட் செஷனை முடிச்சுட்டு 7 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா நீங்களும் இந்த விர்ச்சுவல் ஹாஸ்டலில் உங்கள் சக மாணவ மாணவிகளோட சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கான காம்படிஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா டெய்லி லைவில் வரப்போ 30 பேர் தான் வரப்போகிறோம். அந்த 30 பேரில் யார் டாப்பராக வரா, உங்கள் கூட படிச்சிருக்கவங்களாம் எப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் இருக்கும். சரிங்களா?
ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஷெடியூலில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஷெடியூலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல ஸ்டார் கொடுத்துருப்போம். என்ன சார் ஸ்டார் கொடுத்துருக்கீங்களே, அப்போ ஸ்டார் கொடுத்துருந்தா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஆப்லேயே அப்லோட் ஆயிரும்னு அர்த்தம். ஸ்டார் கொடுக்காம இருந்ததுன்னா அதில் இருக்க புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம சேனலில் இணைஞ்சிக்க சொல்லுங்கள். மீண்டுமாக அடுத்த பதிவில் சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துடும். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வருஷத்துலேயே குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு மொத்தமாக 4 மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோங்க. சரிங்களா? 4 மார்க் டெஸ்ட் முடிச்சு எல்எஃப்எம் செஷன் 1-on-1 இருக்கும். இதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. சரிங்களா? எல்எஃப்எம் செஷன்னா மார்க் டெஸ்ட் 1ல் நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கீங்களோ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் செஷன்ஸ். சரிங்களா? அடுத்து மார்க் டெஸ்ட் 2லையும் எல்எஃப்எம் செஷன் இருக்கும். மார்க் டெஸ்ட் 3லையும் எல்எஃப்எம் செஷன் இருக்கும். மார்க் டெஸ்ட் 4ல் 3 டெஸ்ட்டை முடிச்சு 4வது டெஸ்ட் நீங்கள் எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன சார் அப்படின்னா, இந்த எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு மெயின்ஸ் அஸ்பெக்ட்லேயும் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே மெயின்ஸ் அஸ்பெக்ட். ஏன்னா மெயின்ஸுக்கும் நமக்கு ஸ்கோரிங் இருக்குதுல்ல, அதனால் மெயின்ஸ் அஸ்பெக்டில் தான் இருக்க போகுது. ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்து 3,999. சரிங்களா? 4,000 rupees. அதுக்கு ₹1 கம்மி. அதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு கால்லையும் வெப்சைட்லையும் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல் டீம்லேருந்தும் மார்க்கெட்டிங் டீம்லேருந்தும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. சூப்பர்மா. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.